எல்லாரும் புறப்பட தயாரில் இருக்கின்றோம். பொருட்களை ஏற்றுவதற்கு எல்லாரும் உதவி செய்யுமாறு தாழ்மைகள் கேட்டுக்கொள்வோம். பிளீஸ் தயவு செய்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலம் எழும்பிட்டோம், 6 மணிக்கு எழும்பிட்டோம் வேலைக்கு போகிறதுக்காக. கச்சான் வாங்கி கொண்டு நாங்கள் அவிக்க போகிறோம். இது காலை சாப்பாட்டுக்கு சிக்கன் கறி வச்சிருக்கிறோம். அதில் கச்சான் அவிஞ்சு கொண்டு எங்களை கத்திரிக்காய் வட்டி கறி வைக்க போயிடும் வெள்ளக்கறி. இங்க பாத்தீங்கன்னா கோகி ஏதோ குடிச்சு கொண்டு இருக்கிறாரு. என்ன கோகி குடிக்கிறீங்க? டீயா குடிக்கிறீங்க உண்மையில? ஓ, டீ குடிக்கிறார். எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இவன் டீ ஆத்தி கொண்டு நிக்கிறா தடல் புடலா காலமே பாருங்க. டீ ரெடியா பாருங்க, எல்லா ஐட்டமும் கொண்டு வந்து டீ போட்டாச்சு. பாருங்க என்ன கொழி வச்சிருக்கிறோம்னு சொன்னா கோகிட்ட கொழி வச்சிருக்கிறேன். கொலைய வச்சிருக்கிறவன் என்ன காரணத்துக்கு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றான் பெரிய வீட்டுல. இவர் அடுத்த கொலை வச்சிருக்கிறார். இங்க இவர் மற்றவர் பிஸியா தெரியுறாரு. கொண்டாவே ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அவர் பின்பக்கத்தால கதைக்கிற கொலை இருக்கிறார் போல. இதுலயே மத்தியானத்துக்குரிய சாப்பாட்டையும் சமைச்சு வச்சுட்டு பீச்சுக்கு போக போறோம். அதனால இவர் கத்திரிக்காய் வெட்டி கொண்டிருக்கிறார் கோகி. கத்திரிக்காய் பால் கறி வைக்க போயினோமா. பாருங்க உங்களோட டீம் எல்லாம் பிஸியா வேலை செய்து கொண்டிருக்கணும். உங்களை ஆட்டிறைச்சி வெட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க பாருங்க காலையில தேர்தல் பிடிச்சு கொண்டிருக்கிறார். எல்லாரும் பிஸியா நிக்கணும். காலம் 6 மணி கொழும்பி எல்லாரும் சமையல் வேலையில தடல்படலாம் நிக்கணும். கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து வச்சு சமையல் வேலையில நிக்கணும். இங்க பாருங்க கிச்சன்ல எல்லாரும் பிஸியா இருக்கு. இவரும் பிஸியா இருக்கிறார் வந்து. சரி என்ன செய்யறா கிச்சன்ல? கோழி குஞ்சு யாரோ கூப்பிடுறாங்க போல. பாருங்க ஒரு குந்தி கொண்டு வந்து என்ன செய்யறாரு. இல்ல சாப்பிடுறீங்க? இது எங்கட ஊர்ல இந்த கூப்பன் மாவு பண்ற அந்த செய்த ரொட்டியும் கோழி குழம்பு. இதான் உங்களோட புளோரிடால காலை சாப்பாடா? காலை சாப்பாடு. இது எங்கட ஊர்ல இந்த கூப்பன் மாலை முந்தி கியூல ரெண்டு பண்ணுவோம். அந்த அந்த மாசா வெள்ள மாவண்டி எழுவின கூப்பன் மாவண்டி எழுவின ரொட்டியும் கோழி குழம்பு. கோழி குழம்பு சாப்பிடுறேன். இதுதான் எங்கள் புளோரிடா காலை வாழை வச்சு சாப்பிடுறோம். ஏன்டா எங்கட ஊர்ல வந்து நாங்க ஊர்ல சாப்பிட்டு விட ரீவன் தானே. அப்ப நீங்க அந்த பேப்பர் பிளேட்ல எல்லாம் சாப்பிடுற ஐடியா இல்ல, வாழையில போட்டு தான் பேப்பர் பிளேட்ல சாப்பிடுவீங்க. என்ன எங்கட வாழையில சாப்பிட்டா ஒரு இது ஒன்று இருக்கு, ஒரு இருக்கு, உடம்புக்கும் ஒரு சொன்னா. காலமே ஒரு ஆள் இதுல ரஜ்ஜி வெட்டி கொண்டு இருக்கிறார். இவரோட கதைப்பம் என்ன செய்யறாருன்னு கேட்போம். என்ன செய்றீங்க நீங்க? வணக்கம் எல்லோருக்கும். நான் இன்றைக்கு ஆட்டுறச்சி வெட்டி கொண்டிருக்கேன். 2 பிரிவாக ஆட்டுறச்சி வெட்டி கொண்டிருக்கேன். ஒன்று வந்து சொத்து ரொட்டி போடுறதுக்காகவும், ஒன்று வந்து கரை வைக்கிறதுக்காகவும் வெட்டி கொண்டிருக்கேன். இன்றைக்கு நாங்கள் புளோராக கடல்ல குளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ காலை உணவை சாப்பிட்ட பின் இன்றைக்கு இறைச்சி வெட்டி கொண்டிருக்கோம். ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்கிறீங்க. நாங்கள் வந்து 3 நாள் நிற்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வந்து கடல்ல குளிச்சு என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். கடல்ல குளிக்க வந்த மாதிரி தெரியல. நல்ல சமையல் வேலையில இருக்கிறீங்க போல. நல்ல எல்லாம் ரஜ்ஜி மினக்கறீங்க. நாங்கள் என்ன கடல்ல குளிக்க போறதுக்காக மதிய உணவுக்காக எல்லாத்தையும் சமைச்சு வச்சு போட்டு போய் கடல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் அதை ஏர்லியா சமைச்சு வச்சு போட்டு போறதுக்காக தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். சமைச்சு வச்சுட்டு போயிட்டு வந்து சாப்பிட மத்தியானம் பசி வந்துருந்தானே. பீச்சில் குளிக்க பசி வந்துடும். வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்றீங்க. இது என்ன ஆட்டுறச்சியா? ஆட்டுறச்சி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவே இந்த காலேஜ் சாப்பாடு நடந்து கொண்டிருக்கு. இங்க பாருங்க 2 பேரும் சாப்பிடினம். டெனி என்ன சாப்பிடலையா? கொட்டாய் விடுறாரு நீ. என்ன பிளானா? அவங்களுக்கும் பசி இல்ல போல, எங்களை போல சந்தோஷத்துல. இல்லாடி லியோண்ட சாப்பாடு போகணுமோ? அங்க போய் நிக்கணும். மாயா சாப்பிட வலிக்கிட்டா.
பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியான சாப்பாட்டுக்காக ரைஸ் போட போகிறோம். ரெண்டு பிரிவா போட போகிறோம்னு சொன்னால் ஆக்கள் கூட தானே ரெண்டு பாத்திரம் 2 ரைஸ் குக்கர் கொண்டு வந்து நாங்கள் கப்பில் தான் சோக்கு என்ன பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நாங்கள் ஆட்டிறைச்சி கறியை வெளியில் வைப்போம்னு சொல்லி சமைக்க போகிறோம். குறைச்சி விட்டுருக்க எரியுது. இங்க கறி வைக்கிறாரு தர்சன், வாங்க வெளியில. மாயா சாப்பிட்டது. அன்பு சாப்பிடுறாரு. அன்பு இங்க வந்தாலும் மாட்டிறச்சி அவிச்சு சமைக்கிறத விடுறாங்க இல்ல, அவிச்சிட்டு கொண்டு வந்து வச்சு இதுல போட்டு கொண்டு இருக்கணும் சமைக்கிறது. என்ன சாப்பிடுங்க? காலை சாப்பாடை நாங்கள் ரொட்டி சாப்பிட்றோம். ரொட்டியும் சிக்கன் கறியும் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு நடக்குதா? ஓ, காலை உணவு நடக்குது. என்ன சாப்பிடுறீங்க? நாங்கள் ரொட்டியும் சிக்கன் கறியும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். பூத்த பருவமா அன்பு 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 மாறியதேனோ பனி போன்ற பாவாடை தாவணி பார்த்த உருவமா. அன்பை பாருங்கடா, பயமா இருக்கு எனக்கு. சொல்லாமல் வருவதில்லையா கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா நான் மறுபடியும் பிறந்து வந்து இல்ல பீச்சில செய்ய வேண்டிய பண்ண இங்கே தொடங்கிட்டு நாம் காலமே பருவமாம் சொல்ல வேண்டுமா தாய் சிரிப்பதற்கே பாட வேண்டுமா தமிழே முக்கனியே மோக வண்ணமே ஒப்பொழுதும் நமது சொந்தமே பாடை தாவணியில் உருவமாயினே பூவாடை வீசிவர பூத்த முடிஞ்சது. நாங்கள் இப்போ சமைச்சு வச்சுட்டு போனா தான் நாங்கள் வந்து சாப்பிட கூட ஈஸியாக இருக்கும். அதுக்காக சமையல் முடிஞ்சது. இப்போ நாங்கள் கடலுக்கு போக வலிக்கிறோம். கடலுக்கு போயிட்டு நாங்கள் மிச்சத்தை உங்களுக்கு காட்டுறோம். கலந்து கூடிய பாருங்க. இதுவரை இந்த காலையை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.